ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏதோ முருகருக்கு விசேஷமான நாளாக எங்கள் வீட்டில் தான் அது சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பழனி முருகருக்கு பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம். எங்கள் ஊர் மயிலம் கோயிலில் இருக்க முருகருக்கு இன்றைக்கி தேர் இழுப்பாங்க. இந்த நாளில் கொல்லிக்கு போய் சாப்பாடெலாம் செஞ்சு சாமிக்கு படைப்பாங்களாம். அதனால் இந்த வெயிலில் யாரும் கொல்லியில் எடுத்து போய் செய்கிறது, அதனால் நாங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடும் செஞ்சு கொல்லிக்கு எடுத்துன்னு போயிட்டோம். விண்ணழிக்கு பார்த்திங்கன்னா போனவுடனே அங்கே ஒரு புடவையில் ஊஞ்சல் கட்டி ஆட விட்டுட்டோம், அவர் விளையாடுவார்னு. அது மட்டும் இல்லை, எங்கள் கல்யாணத்துக்காக நாங்கள் ஒரு மரம் நட்டோம். அந்த மரம் பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துருந்தது. நான் பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிட்டேன். சாமியும் கழுவி பொட்டு வச்சு அதுக்கு சாப்பாடும் வச்சு நல்லபடியாக படைச்சிட்டாங்க. படைச்ச உடனே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து யாருமே சாப்பிட்லையே, அதனால் ரொம்ப பசி, சாப்பாடை போடுங்கயா அப்படின்னோடனே அத்தை வந்து சாப்பாடு போட்டாங்க. போட்ட ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரசம், சாம்பார், அப்பளம், வடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமும் இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பி. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்தமாரி கொல்லிலாம் வந்து சாப்பிட்றது. உங்களுக்கு ஃபஸ்ட் டைமா, இல்லை நீங்கள் இந்தமாரிலாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வடை அப்புறம் பார்த்திங்கன்னா எதையும் விடலை, எனக்கு காலைலேருந்து சாப்பிடல. விண்ணழிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் கையால் சாப்பிட்டாரு. அவருக்கு தனி இலை, சாம்பார், பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துச்சு. அவர் சாப்பிட்ற அழகே ஒரு அழகு தாங்க. ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றா. நானே பார்த்து ஷாக் ஆகிட்டேன். கூட இருந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சிரித்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க அவர் சாப்பிடும்போது. எனக்கு ஒரே ஹாப்பி. தினாவும் இதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் நான் நிறைய ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அடிக்கிற வெயிலில் கொல்லியை சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.